இன்னைக்கு நம்ம எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை தியானிக்க போறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நம்ம புது சிருஷ்டியா மாறிடுறோம். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துட்டாரு. அவர் சிலுவையில மறிச்சதுனால நம்ம இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம், யுனைட்டடா இருக்கிறோம். அவருக்கு நேரா எல்லா காரியத்தையும் நம்ம ஒன்னா நின்று செய்யணும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். நம்ம ஜீசஸ் கிட்ட என்னென்ன காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத இந்த சாப்டர்ல அழகா கொடுத்துருக்கு. இப்போ இந்த சாப்டரை நான் 3 டிவிஷனா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரீட்டிங்ஸ், அதாவது வாழ்த்துதல். ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் இன் கிரைஸ்ட், அதாவது ஆன்மீக ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். மூன்றாவது தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரேயர், நன்றி சொல்லுகிறதும் ஜபமும் அப்படின்ற 3 டிவிஷனா இதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாழ்த்துதல், 1ஆவது வசனத்துல இருந்து 3ஆவது வசனம் வரைக்கும் அதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆன்மீக ஆசீர்வாதம், 3ஆவது வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். மூன்றாவது பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரேயர், அது 15ஆம் வசனத்துல இருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும், அதாவது 23ஆவது வசனம் வரைக்கும் நம்ம அதை டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ஷனை இப்ப நம்ம பார்ப்போம். வாழ்த்துதல். இந்த எபேசியர் புஸ்தகத்தை அவர் பவுல் தொடங்கும் போதே அழகா சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற லெட்டர் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறாரு. அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய சுயத்தினால நான் இது தேர்ந்தெடுக்கல, பட் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவருக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்கனால நான் இதை செய்யறேன் அப்படின்ட்டு அவர் அழகா சொல்றாரு. இட்ஸ் பிகாஸ் வில் ஆஃப் காட், நாட் பிகாஸ் ஆஃப் வாட் ஹி டிட். அதாவது அவருடைய நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்றனால நான் இந்த இடத்துல இல்ல, கடவுள் என்ன முன்குறிச்சதுனால நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்ட்டு அழகா ஸ்டேட் பண்றாரு. ரெண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா ஆன்மீக ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் இன் கிரைஸ்ட். அது 3ஆவது வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அது அழகா கொடுத்திருக்காங்க. என்னென்ன பிளெஸிங்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த 3ஆம் வசனத்துல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆன்மீக ஆசீர்வாதத்துடைய பண்புகள். ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பண்பு பாத்தீங்கன்னா பிளெஸிங்ஸ் டு ஜீசஸ். ரெண்டாவது எவ்ரிதிங் இன் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். மூணாவது இன் ஹெவன்லி பிளேசஸ், அதாவது வேற யாருமே நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாது, நம்முடைய பரலோகத்துல நம்ம சேர்க்கிற பிளெஸிங்ஸ். இப்படின்னு 3 டிவிஷனா நம்ம அதை பிரிச்சு பார்க்கலாம். எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்து வழியா நம்மளுக்கு கிடைக்கப்படுகிறது. ஏன்னா அவர் சிலுவையில மறிச்சு நம்மளுக்கு சால்வேஷனை வாங்கி கொடுத்தனால, நம்மளுக்கு ரட்சிப்புன்ற மீட்பை வாங்கி கொடுத்தனால அவர் மூலமா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கப்படுது அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. ரெண்டாவது, நம்ம என்னென்ன ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் கேட்கிறோமோ, அதாவது ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்ட்டு வேதத்துல நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வரங்கள்ல எதெல்லாம் நம்ம நாடி விசுவாசத்தை கேட்கிறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கப்படும். நம்ம இனி இந்த உலகத்துக்குரிய பிளெஸிங்ஸ் மட்டும் இல்ல, நம்மளுக்கு நம்ம நியூ லைஃப்குள்ள வந்துட்டோம். ஸோ பரலோகத்துக்குரிய பிளெஸிங்ஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸையும் நம்ம நாடி தேடணும். ஸோ நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ, நம்மளுக்கு தீர்க்கதரிசனம் வரும், அந்நிய பாஷை வரும், இப்படி என்னென்ன நமக்கு வேணுமோ அதை நம்ம தேவன் கிட்ட கேட்டா நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இந்த ஹெவன்லி பிளெஸிங்ஸ் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது யாருமே அதை நம்ம கிட்ட இருந்து திருட முடியாது, நம்மளுக்காக பொக்கிஷமா அது பரலோக ராஜ்யத்துல சேர்க்கப்பட்டு இருக்கு. நம்ம இங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மளுக்கு ஒவ்வொரு பிளெஸிங்ஸ் பரலோகத்துல சேர்க்கப்பட்டு இருக்கு அப்படின்றத அதை சொல்லுது. ஸோ இப்போ 6 டைப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் நான் உங்களுக்கு கோட் பண்றேன். இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ்ல இருக்கிற 6 டைப்ஸ் நான் சொல்றேன். இப்போ 3ஆவது வசனத்தை பத்தி நம்ம படிச்சோம், அதுல என்னென்ன டிவிஷன் இருக்குன்ட்டு. இப்போ 4ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, we are chosen அப்படின்னு சொல்லியிருக்கு, நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அது அழகா சொல்லியிருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கடவுள் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு. அவர் நம்மளை தெரிந்தெடுத்து நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தது ஜஸ்ட் லைக் தட் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம், அப்படியே வழியில ஒரு விஷயம் நடந்தது அப்படி கிடையாது. அது எல்லாமே பிளான்டு. இந்த நாள்ல நான் ஏஞ்சலுக்காக ஜீவனை கொடுக்கணும், அவ இந்த நாள்ல மீட்கப்படணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பிளான் கடவுள் வச்சிருக்கிறாரு. நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை கொடுத்து
தெரிந்தெடுத்து நம்மளை வந்து காட் வந்து சோஸ் பண்ணி வச்சிருக்காரு. யூ ஆர் சோசன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம எவ்வளவு ஸ்பெஷல் அப்படி இல்லை, நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை வந்து பேர் சொல்லி அழைச்சு இந்த நாள்ல நம்மளுக்கு இந்தந்த காரியங்கள் நடக்கும், இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி கடவுள் வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த படி தான் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தது கூட அவர் ஆல்ரெடி பிளான். நான் இப்படிதான் அவருக்கு மறிக்க போறேன், நான் இப்படிதான் இந்த காரியங்களை செய்ய போறேன், நான் இவ்வளவு அடிகளை வந்து அவங்களுக்காக ஏற்க போறேன் அப்படின்ட்டு எல்லாமே பிளான் பண்ணி வச்சு அதை நிறைவேற்றினாரு. இப்போ 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா யூ ஆர் அடாப்டட் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அடாப்டர் அப்படின்னோடனே நம்ம என்ன நினைக்கூடாது, நம்ம தத்தெடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய சொந்த ஜனமா நம்ம மீட்டெடுத்துக்கிறார் அப்படின்ட்டு. இனி நம்முடைய காரியங்கள் எதுவும் நம்மளுடையது இல்லை, நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக காடுடைய பிள்ளைகளா, அவருடைய பிள்ளைகளா, அவருடைய ஜனமா நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாரு அப்படின்ட்டு. அது ஒரு ஸ்பெஷலான திங். நம்ம வந்து அந்நியர்களாக இருந்தோம். ஏன்னா வேதத்துல பழைய ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான் ஒரு ஸ்பெஷலான பீப்புளாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆண்டருடைய உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், மரணமும் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமும், நம்மளை மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய சொந்த ஜனமா நம்ம எல்லாம் அடைச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் இப்போ ஸ்பெஷலாக இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு காடுடைய ஸ்பெஷலான பிள்ளைகளா எப்பவுமே அவருக்குள்ள இருக்கிறோம். அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்மளுடையது. இனி ரோம் காலத்துல போயிட்டு அந்த அடாப்டடுடைய மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள ஃபுல்லா நான் வாங்கிக்கிட்டேன், இனி அவங்களுடையது எதுவுமே அவங்க கிடையாது அப்படின்றது அதுக்குரிய மீனிங். எல்லா ரைட்ஸும் வந்து அந்த அடாப்டட் பர்சன் கூடியது. ஸோ கடவுள் வந்து நம்மளை அடாப்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்குடைய எல்லாமே நம்மளுக்குரியது அப்படின்றத அவர் மீன் பண்றாரு. ஸோ இனி வந்து ஆண்டவரே இது வேணும் அது இல்லை, ஸோ எங்க அப்பாவுடையது எல்லாம் எனக்குரியது அப்படின்ற மாதிரி கடவுளுக்குரியது எல்லாமே எனக்குரியது. நான் வந்து எதை கேட்டாலும் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாமே நம்மளுக்குரியதுன்னும் போது அதோடைய கிரேட்னஸ், ஹாப்பினஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியல. ஸோ எங்க அப்பா வந்து ஒரு மல்டி மில்லியனர் வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே எனக்குரியது, நான் என்ன வேணா பண்ணலாம். அதே தான் கடவுள் சொல்றாரு, எல்லாமே எனக்குரியது, எல்லாமே உனக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் செஞ்ச எல்லா காரியத்தையும் நீ செய்வ அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய பிளெஸிங்ஸ்ல, எவ்வளவு பெரிய ஹாப்பினஸ்ல. அந்த அடாப்டருக்கு அதோடைய கண்டினியூஷன் அந்த லால பாத்தீங்கன்னா இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஓல்ட் திங்ஸ் எல்லாம் இனி அவங்கள விட்டு போய்விடும், திருப்பி அவங்கள ஃபாலோவே பண்ணாது. அது என்ன காரியமா இருந்தாலும் அது அவங்கள விட்டு அது நீங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம். இனி வந்து அவங்க கம்ப்ளீட் ரைட்ஸ் வித் த நியூ ஃபேமிலி அப்படின்றது தான் அந்த அடாப்டட் மீனிங். ஸோ நம்ம அப்படியே பழைய வாழ்க்கையில நம்ம என்ன காரியங்கள் வேணா வச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய டிஃபிகல்டிஸ் வேணா வச்சிருக்கலாம், என்னென்ன சின் வேணா வச்சிருக்கலாம். ஆனா நம்ம நியூ லைஃப்குள்ள வரும்போது அது எதுவுமே நம்ம கிட்ட இனி வராது. எதுக்குமே வந்து பவர் இல்லை நம்ம மேல. ஏன்னா இனி பவர் வந்து கடவுள் கிட்ட போயிடுச்சு. கடவுளுடைய பிள்ளைகள்லாம் நம்ம மாறிட்டோம். அவருடையது எல்லாம் இனி நம்மளுடையதுதான். ஸோ நம்ம இனி வந்து அந்த பாஸ்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம எதுவும் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. இதா இருக்குமோ அதா இருக்குமோ அதை என்னை தொடருமோ அப்படின்றதுலாம் தேவையில்லை. நம்ம கடவுளுக்குள்ள நியூ லைஃப்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். இனி கடவுளுடைய பிளெஸிங்ஸும் கடவுளுடைய அன்பு மட்டும் தான் நம்மளுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கும். அதுக்குதான் சொல்றாங்க யூ ஆர் அடாப்டட் அப்படின்ட்டு வசனம் அழகா சொல்லுது. 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா forgiveness, அதாவது அந்த இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா lavish of forgiveness on him அப்படின்னு போட்டிருக்கோம். forgiveness வந்து அளவில்லாம கொடுத்திருக்காரு. நீ இதை பண்ணிட்டு கடவுளே நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு கடவுள் கிட்ட போனா ஓகே யூ ஆர் forgiven அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து லாவிஷா நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. நம்ம ஒன்னொன்னுதான் செய்யணும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் கிட்ட ஓடிடணும். ஆண்டவர் இதை செஞ்சுட்டேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா கடவுள் உடனே அதை எல்லாத்தையும் மன்னிக்க வல்லவரா இருக்கிறாரு. 8வது வசனத்துல இருந்து 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவருடைய சித்தத்தை வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நீ வந்து இப்படிதான் இருக்கணும், அதுக்காக தான் வந்து நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் டைம் கடவுள் நம்மளுக்கு வச்சிருக்கிற பிளான்ஸை வந்து அவர் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வா அப்படின்ட்டு நம்மளை புஷ் பண்ணி அவருடைய பிளான்க்கு நேராக நம்மளை கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அவருடைய சித்தம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு படியில் நம்ம நடந்து போனாதான் அவருடைய ஃபுல்ஃபில்லான அவர் நம்மளுக்குன்னு வச்சிருக்க பர்பஸை நம்ம நிறைவேற்ற முடியும். அதெல்லாவற்றையும் நம்மளுக்கு அவரை சொல்லி கொடுக்க முடியும். அதே எனக்கு சொல்லுங்க, என்னை எதுக்காக படைச்சிருக்கீங்க, என்னை எதுக்காக இந்த பாதையில கொண்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது அவருடைய எல்லா வில்லிங்ஸையும் நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாத்தையும் அவர் நமக்கு சொல்ல ஆரம்பிப்பாரு. நம்ம அந்த பாத்துல போக ஆரம்பிச்சோம்னா அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல், ஒரு பிளெஸிங்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். 5வது காரியம் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்.
அவருடைய எல்லா சுதந்திரத்துக்கும் நம்ம பாத்திரரா நம்ம தெரிந்தெடுத்திருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னால அடாப்டட் அப்படின்றத, அதுதான் நம்மளுடைய பாஸ்ட் எல்லாம் போயிட்டு நம்ம வந்து இப்போ நியூ ஃபேமிலிக்குள்ள வந்துட்டோம். அதான் அடாப்டட். அதாவது எல்லாமே அவருக்குரியதெல்லாம் நம்மளுடையது. இப்போ இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது சுதந்திரவாளி. இவன் தான் இனி வந்து எனக்கு சுதந்திரவாளி, இவன் தான் என்னுடைய பிள்ளை, இவனுக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்கு அப்படின்ற அந்த சுதந்திரத்தை, அதாவது அந்த ஆளுமையை நம்ம கிட்ட கொடுக்கறாரு. இப்போ கிங் இருக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யார் வந்து அந்த கிங்குடைய பொசிஷன் போவாங்க, அவங்க பிள்ளைங்க போவாங்க. அந்த பவரை வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுக்கறாரு. அவருடைய பிள்ளைக அப்படின்ற ரைட்ஸை வந்து நம்ம கையில கொடுக்கறாரு. 6வது காரியம் பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டை வந்து நமக்குள்ள சீல் பண்ணி வைக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள முத்திரையாய் கொடுக்கறாரு. நம்ம வந்து நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்தா மட்டும் போதும், பரிசுத்த ஆவியானவரை வந்து நமக்குள்ள முத்திரையா கொடுத்துறாங்க. நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும், நம்மளை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கும், நம்மளை பாதுகாக்கிறதுக்கும், இது நல்லது இது கெட்டது, இந்த வழியில நீ போ, இந்த காரியங்களை செய் அப்படின்ட்டு நம்மளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கறதுக்காக, நம்ம திருப்பி வழி மாறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்குள்ள அனுப்பியிருக்கிறாரு. ஸோ நம்மளை வந்து எவ்வளவு ப்ரிஷியஸா அவர் பாக்குறாருல. ஸோ நம்ம நியூ லைஃப்குள்ள வந்துட்ட பிறகு நம்மளுக்கு தேவையான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆண்டவர் நம்மளுக்குள்ள வச்சிருக்க பர்பஸையும், அவர் நம்மளை அடாப்ட் பண்ணிருக்கிறதும், அவர் நம்மளுக்கு சுதந்திரமா நீ எல்லாம் இனி என்னுடையவ அப்படின்னு அவர் சொல்லி, அதுக்கு வந்து நம்ம திருப்பியும் வந்து நம்ம தடுமாறிடக்கூடாது அப்படின்ட்டு பரிசுத்த ஆவியானவரையும் நம்மளுக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு ஒரு கிரேட்ஃபுல்லான காட்ல நம்ம வந்து அவ்வளோ நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு தேவன். நம்ம எப்பவுமே அவர் கூடயே இருக்கணும்னு அவர் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து 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 நம்ம லைஃப்ல நடத்தி கொண்டு வந்து. 3rd போர்ஷன் பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரேயர். அதாவது 15ஆம் வருஷத்துல இருந்து 23ஆம் வருஷம் வரைக்கும் அதுல பவுல் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற பிலீவர்ஸ்க்காக ஜெபம் பண்றாரு. இதே மாதிரிதான் நாமளும் பண்ணணும். நம்ம கூட இருக்கிற பிலீவர்ஸ்க்காக ஒருத்தங்க என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அவங்க விசுவாசத்துல குறைவா இருக்கிறாங்க அப்படின்னா நாம அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணி எழுப்பணும். அதுக்குதான் நம்ம வந்து ஒருத்தர் ஃபெலோஷிப் வச்சிருக்கோம். ஸோ நம்மளுடைய கோ பிலீவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு காரியத்துல டிஸ்டர்பா இருக்காங்கன்னா நம்ம அவங்ககிட்ட போய் பேசணும். பவுல் அதான் செய்யறாரு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறாரு. ஆண்டவரே இவங்களுடைய இருதயம் எப்பவுமே உங்களுக்கு நேரா இருக்கட்டும்னு. அந்த ஜெபத்தை நாம கூட டெய்லியும் நம்ம பிரேயர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு ப்ரிஷியஸ் வந்து காட்ஸ் பீப்புள். நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் எவ்வளவு ப்ரிஷியஸா இருக்கணும்ல. நம்ம கூடிய கடவுள் வந்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மளை வந்து அவருடைய பிள்ளையை அடாப்ட் பண்ணி நம்மளை வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறாரு. எவ்வளவு பேருக்கு இந்த வாக்கியம் கிடைக்காம இருக்கு, ஆனா நம்மளுக்கு இந்த வாக்கியம் கிடைச்சிருக்கு. நம்மளை God has chosen us, நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதே எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. நம்மளை கடவுளுக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் தான், ஆண்டவரே நான் உங்க பிள்ளையா மாறணும் அப்படின்னு கேட்டா மட்டும் போதும், எல்லா காரியத்தையும் நம்மளுக்காக அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஸோ இதுதாங்க நம்ம வந்து எப்படி கடவுள் கூட இருக்கணும் அப்படின்றத எபேசியர் 1ஆம் அதிகாரம் அழகா சொல்லியிருக்கு. நம்ம எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், கடவுள் நம்மளை எப்படி பாக்குறாரு, நம்ம எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றத இந்த எபேசியர் 1 படிச்சா நமக்கு தெரியும். நீங்களும் அந்த 1ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா இன்னைக்கு வாசிச்சு பாருங்க. தேவன் கூட இந்த வாரம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. பி பிளஸ்.